தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 19 முதல் 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மைப் பற்றி என்ன சொல்கிறீர்? என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னைப் பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி 2ஆம் தேதி 2026ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் என்ன நடக்குது? நம்ம திருமுழுக்கு யோவான்ட்ட நீங்க யாருன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஒருவேளை இவர் தான் கடவுளா, இவர் தான் மெசியாவா இருக்குமோ, இவர் தான் நம்ம தேடி வந்தவரா, இறைவாக்கினரா, இல்லை நீங்க எசாயாவா அப்படின்னு என்னமோ கேட்குறாங்க. அதுக்கு திருமுழுக்கு யோவான் நினைச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம்? ஆமான்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து நிறைய சலுகைகளை வாங்கியிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்னாரு? இல்லைன்னு மறுதளிச்சார். அதாவது அவங்க சொன்னதுக்கு இல்லைன்னு சொன்னாரு. உண்மையை சொன்னாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவர் பாருங்க, ஏசப்பாவை என்னன்னு சொல்றாரு பாருங்க. அவரு உங்களுக்கு தூய ஆவியாரால திருமுழுக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, அவரோட மிதியடி வாரை அழுக கூட எனக்கு தகுதி இல்லைன்றாரு. அப்படியாப்பட்ட நம்ம திருமுழுக்கு யோவானே தனக்கு தகுதி இல்லைன்னு தாழ்த்திக்கிறாரு பாருங்க. இப்ப நம்மலாம் எந்த அளவுக்கு தகுதியில இருப்போம்னு நினைச்சு பாருங்க. ஏசப்பாவோட கால தோற்றத்துக்கு கூட நம்ம தகுதி கிடையாது. நாமளும் என்ன பண்ணுவோம்? ஒழுங்கா நம்முடைய பாவங்களை எல்லாம் கடவுள்கிட்ட போய் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு, நாமளும் ஏசப்பாவுடைய மகனாக மகளாக மாறுவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.